வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திரும்பல் வணக்கம். இந்த பப்ளிஷ் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இவர் இருக்கார் இல்லையா, பொன்முடி மந்திரி பதவி இழந்திருக்க பொன்முடி செந்தில் பாலாஜி 6 மாதம் உள்ள இருக்க வெளியில் வர முடியல. பெருசாக திமுக அந்த வக்கீல் அடி ஸ்ட்ராங்கு லாஸ்ட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தா வெளியில் எடுக்க வேண்டியது செந்தில் பாலாஜியை 6 மாதம் உள்ளே இருக்க அப்படியே மந்திரியாக வச்சுட்டு கோர்ட்டு 3 மாதம் முன்னாடி சொல்லியுமே மந்திரியை நீக்க வேண்டியது கன்சர்ன் முதல்வர் தான் சம்மந்தப்பட்டு. அதில் இந்த மாதிரி வச்சுருக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லியுமே இன்னும் வச்சிட்ருக்காங்கன்னா பார்த்துங்க. அந்த கைதான நபர் செந்தில் பாலாஜி இப்போ பொன்முடி அந்த வரிசையில் உள்ளே போகிறபடி அது சுப்ரீம் கோர்ட் 30 நாள் அவகாசம் கொடுத்ததில்ல. அதில் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி வெளில வர முடியுமா? ஊழல் பண்ணமோ பண்ணிடுவாங்க, ஆனால் உள்ளே போகக்கூடாது என்ன அதில் அந்த மாதிரி. அப்போ அதுக்கான வழியெல்லாம் என்னென்னு தேடும்போது இப்போ அதுக்கு ஏற்கனவே இது நோண்டி எடுத்தவர் கீழமை கோர்ட்டில் விடுதலை ஆனவங்களில் இவர் சும்மா எல்லாம் வாய வச்சுட்டு அந்த நீதிபதியை கேள்வி கேட்டு மாற்றி வேற ஒரு ஜெயச்சந்திர நீதிபதி அவர்கள் தான் தீர்ப்பு கொடுத்தாரு. இப்போது 2ஆம் தேதி இன்னும் 2 நாளில் அவரே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவரே அங்கே வரப்போகிறாரு, சென்னை ஹைகோர்ட்டு. இப்போ இதெல்லாம் வழக்கு தோன்றி எடுத்து இன்னும் துரிதப்படும் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அப்போ இதில் இவர் என்ன பண்ண போகிறாருன்னா, இவங்க சுப்ரீம் கோர்ட் சில இதெல்லாம் தாக்கல் பண்ணும்போது அது என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பியூட்டி என்ன, இவங்களுக்கு கேஸே ஏடிஎம்கே பேரில் போட்டதில் அந்த டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு இல்லையா, அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏதாவது மிரட்டி ஏதாவது பண்ணி நீங்கள் அதை கொஞ்சம் நியூட்ரல் ஆகிடணும், ரொம்ப வாதாடக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிறதா கேள்வி பொன்முடிக்கு எகென்ஸ்டாக உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன பண்ண போகிறாருன்னா, இந்த டீட்டெயிலில் இவங்க சுப்ரீம் கோர்ட் தானே போய் ஆகணும், அங்கே கொடுத்துருவார். அங்கே அழிச்சிட்டாருனாக்கா அவங்க பார்த்துப்பாங்க. அப்போது இவங்களோட இது எங்கேயுமே சொல்லி இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கவர்னர் இவங்கெல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தில் வேந்தர் ஆகணுன்னாங்களே, படிப்பும் உள்ள வேந்தர் ஆகணும் கொள்ளையடிக்கிறதுக்கு ரிஜிஸ்டாரை போட்டு அதுக்கு செக் வச்சார். மற்றவங்கெல்லாம் பில் பாஸ் பண்ணிட்டார். இவங்களுக்கு என்ன எப்பவுமே எதுவுமே ஃபெயிலியரு, தனக்கு ஒன்றும் நிர்வாக திறமை இல்லைன்னா யாரையா குத்தம் சொல்லணும், ஒன்றா கவர்னர் சொல்லணும், இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லணும். அது காலங்காலமாக கர்நாடக காலத்துலேயும் அப்படி தான். அப்போ நேற்று சுப்ரீம் கோர்ட் இந்த கோர்ட்டில் போய் இவங்க போட்டாங்க இல்லையா, அதுக்கு அவனும் கவர்னர் இது பண்ணல, பேசிக்க 2 பேருன்ட்டாங்க. அது காலம் தாழ்த்திட்டு நேற்று போயிருக்கா அப்படி ஒரு 4 மந்திரி படையோடு போய் பார்த்துருக்கா அப்படி ஸ்டாலின். அப்போது அங்கே பேசி டிஸ்கஸ் பண்ணல. அவர் ஜனாதிபதியோட ரூல்ஸை தூக்கி போட்டார் கவர்னர். முடிஞ்சு போச்சா? வெளியில் வீரப்பா சொல்லுவாங்க, எல்லாம் அதெல்லாம் கொடுத்துருக்கோம், மேலே அமைச்சிருக்காங்க வரும், அதுதான் அப்போ அழுத்தம் கொடுத்தான்னு வெளியில் ஒரு பேச்சு பேசுவாங்க. இந்த ரகுபதி சட்டத்துறை மந்திரி அவர் மேலேயே பல கேஸ் இருக்குது. அவர் பார்த்து சட்டத்துறைக்கு மந்திரி, கால கொடுமை இதெல்லாம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா அந்த கண்ணப்பன்றர் இருக்கிறதே ஊழல், அவரை தூக்கி மறுபடியும் பொன்முடி போனாலும் எதுவும் போகாதுன்ற மாதிரி அந்த உயர்கல்வித்துறையை திருப்பி கண்ணப்பன்ட்ட கொடுத்துருக்கு. கண்ணப்பன் ஊழல் பேருடைய ஏடிஎம்கேலேருந்து அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி போயிட்டுருக்கு. இனி அடுத்தடுத்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்துட்டாருன்னா காலகட்டம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது கவர்னர் சொல்லிட்டார், இனி அது சுமூகமாக போகுமா என்னன்னு பார்க்கணும். அதை கூப்பிட்டு பேசிட்டார் வர சொல்லி, அது இப்போ நேற்று தான் போயிருக்கு அப்படி ஸ்டாலின் விலாவரியாக சொல்லியிருப்பார். இனி என்ன பண்ணுறாங்க பார்க்கணும். இதுக்கடையில் நிர்மலா சீதாராமன் போனே அவங்க டீட்டெயிலாம் கொடுத்துட்டாங்க, மழையால் பாதிச்சு என்னன்றது. இதுக்கடையில் இங்கே பார்த்தா மழை, கர்நாடகாவில் பார்த்தா ஒரே வறட்சி, இது 2க்குமே பேலன்ஸ் பண்ணி கொடுத்தாகணும். இதெல்லாம் போக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நிதிஷ்குமார் அப்படி இங்கேயும் தாவுவார் பிஜேபியில். சரி சொல்லிட்டோமே, 50 எம்எல்ஏ கூட இல்லை, சரி சீஃப் மினிஸ்டர் இருந்துக்குன்னு சொன்னால், இவர் தன் கட்சியை ஏதோ பிஜேபி இது பண்ணிடுறாம நினச்சி நிதிஷ்குமார் அங்கே எதிரியாக களமாடுறார். அவரோட பையன் துணை முதல்வராக இருக்கான். நிதிஷ்குமார் உள்ளே போயிட்டு வர்றார் ஜெயிலுக்கு. அவர் ஒரு 1000 பல வழக்கு இருக்குது. அப்போ அந்த நிதிஷ்குமார் பையன் இவ்வளோ தான் மந்திரி, அப்போ அவனுக்கு இன்னும் கொஞ்சம் எம்எல்ஏ தான் தேவை. உடனே இங்கே இப்போ தலைவராக இருந்தவரை மாற்றுறாரு நிதிஷ்குமார். ஏன் மாற்றுறாருன்னா, நீ ஒரு 10 எம்எல்ஏ இழுத்து வந்தே நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிக்கிறேன் அப்படின்னு லல்லு பிரசாத் பையன், அவன் ஊழல் பேர் வழி. உடனே அலர்ட் ஆகி தலைவரை மாற்றி இது பண்ண. அதாவது இவர் டெல்லிக்காக பார்த்தாரு. கடைசியில் ஏற்கனவே வீடியோ குறிப்பிட்டிருக்கோம், இவர் தன்னோடது தக்க வைக்கிறதுக்கே போராட வேண்டியிருக்கும் போல நிதிஷ்குமார். அந்த கட்சியை உடச்சிடுவாங்க போல தெரியுது. இது பேசாமல் பிஜேபியோடு இருந்திருக்கலாமா? இப்போ மறுபடியும் பிஜேபி வைக்கிறது. இப்படி 2-3 நாள் தடவை மாறி மாறி வர்றாரு அவர். இவர் எங்கே போய் இந்திய கூட்டணி செல்லா கூட்டணி, அது உடையத்தான் போகுது. அந்த இது பிரதமர் சொல்லவே வேண்டாம்,
இந்த கூட்டணி பேரம் பேசுகிறாங்க இல்லையா சீட்டு, அதிலேயே முடிஞ்சு போயிடும் கதை. அந்த மாதிரி தான் ஆகப்போகுது. கூட்டணி பத்தில அது கூட இப்போ நாங்க வந்து அது தானே உடைஞ்சிரும்னு சொல்லி பிரதமர்ட்ட ஸ்டாலின் சொன்னதாகலாம் கேள்வி. அப்புறம் காங்கிரஸ் அதில இருக்குமா இல்லையான்றது 2வது. அது ராமர் கோயிலுக்கு என்ன பண்ண போறோம்? அந்த ரெட்டை நிலைப்பாடு போணும், போ வேண்டாம்ன்னு காங்கிரஸ்குள்ள. ஏன்னா மைனாரிட்டி ஓட்டுக்கு வேற என்ன? இது மாரிலாம் இருக்குது. ஸோ பொங்கலுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. முக்கியமா துரைமுருகன் இருக்குன்றாங்க. தங்கம் தென்னரசு, எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் அந்த அவங்கலாம் வரிசையா இருக்கு. மறுபடியும் வரிசையில. 2ஆம் தேதி வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து சூடு பிடிக்கும். பொங்கலுக்குள்ள 2ஆ 3ஆன்ட்டு தெரியாது. ஏன்னா, அவங்க வந்து ஒரு வேளை காங்கிரஸ்ல இருக்கிறவரே சொல்றாரு, சீக்கிரம் ஏன்னா ராமர்கள் கட்டி முடிச்சு தொறந்தாச்சுன்னா, உங்களுக்கு இயர்லியரா ஆ வச்சாலும் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏப்ரல், மேக்கு முன்னாடி ஒருவேளை மார்ச், ஏப்ரல் அந்த மாரிக்குள்ள வருதான்றது பார்க்கணும். அவங்க வந்து இயர்லியராவே அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். அப்ப அதுக்குள்ள இவங்க இதெல்லாம் களை எடுக்கணுமே. இப்ப கூடி பாருங்க, சிபு சோரன்ற ஜார்க்கண்ட் முதல்வர். அவன் வந்து ஒரு நிலக்கரி இந்த மாரி எல்லாம் ஊழல் மாட்டிக்காப்படி அமலாக்கத்துல கூப்பிட்டேக்க வரலைன்னா, அடுத்த நடவடிக்கை கைது இந்த மாரி லெவல் கூட போலான்ற மாரி சொல்லி கேள்வி. இதே தான் கெஜ்ரிவாலுக்கும். மம்தா கேட்கவே வேண்டாம். எல்லாம் பாருங்க பூரா அமலாக்கத்துறையில மாட்டுன ஒண்ணுத்துக்கும் மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவன். அந்த லிஸ்ட்ல தான் திமுக இருக்கு. அப்போ இதுக்கான நேரம் எல்லாம் ஒண்ணும் குறிச்சிருப்பாங்க. யார் யார் எந்த டைம்ல அதுபடி அது மாரி சார்ட் போட்டு போயிட்டே இருக்கும். இதில பாமக வந்து இந்த 10% கேட்டு ஸ்டாலின்ட்ட போய் ஒரு கூட்டணிக்கா போறாங்கன்னு அங்க இருந்தா இதுக்கு முன்னாடி பாமக, திருமாவளவன் ஒண்ணா இருந்திருக்கு. இப்ப இருப்பாங்களான்னு தெரியல இதுக்கப்புறம். இதுக்காக திருமாவளவன் வேற பேசிட்டு இருக்காராம். காங்கிரஸ்ல எல்லாம் போய் அது தெரிஞ்சு போச்சு. இந்த மாரி நம்ம வந்து கூட்டணி மாறிக்கலாம். இது மாரி ஊழல் ஜாஸ்தி. அவங்க என்னன்னா வேங்கவேல பத்தி வாய் திறக்க முடியல. வருஷமா போகுது. இந்த தலித்துகளுக்கு இந்த மாரி கொடுமைய பண்ணிட்டாங்க. தண்ணி தொட்டிக்குள்ள மலம் கலந்து. அத பத்தி வாய் திறக்கல. கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாம் சந்தா கூட்டணி மாரி தான் இருக்குது. ஆனா இன்டாக்ட்டா இருக்காம இருக்கு. ஏன்னா ஜெயிச்ச கூட்டணினால. இப்போ வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திருமாவளவன் தென்னை உட்பட ஏதாவது ஏடிஎம்கே மாரி போய்க்கலாமான்னு. எல்லாமே விசித்திரமா இருக்கு. ஒருவேளை திருமாவளவன் பிஜேபி வந்தா ஏன்னா அவருக்கு மந்திரி குடுக்குறேன்னு ஆசை காட்டினான். இப்ப தேமுதிக கூடி அத நோக்கி தான் போகுது. பிஜேபி நோக்கி. ஏன்னா நிர்மலா சீதாராமன் வந்து போயிட்டுருக்காங்க. அண்ணாமலை பேசியிருக்காப்படி. இப்ப 2ஆம் தேதி நே நேத்து வந்து பெரிய லெவல் ரயில் நிலையமும், பெரிய ஏர்போர்ட்டும் தொறந்திருக்கு அங்க அயோத்தியில. ராமர் கோயில் திறக்கிறது. ஏன்னா அத்தன பேர் வந்து போகவும் தேவையா இருக்குன்னு. இப்ப திருச்சிக்கு வேற 2ஆம் தேதி 1400 கோடியில கட்டின அந்த ஏர்போர்ட்ட விரிவாக்கத்த திறந்து வைக்கிற மோடி அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கூட்டணிக்காக எல்லாரும் டெல்லி போவாங்க, இங்கேருந்து. இதில மேபி சீமான் கூடி போலாம். ஏன்னா, அப்படி இருந்தா தான் எதிர்க்க முடியும். ஏன்னா, இவரு தான் தனி கூட்டணி, தனி கூட்டணின்ற பழனிசாமி. ஒருவேளை அவரும் கூடி வாண்டடா ஏறினாலும் ஏறலாம், பிஜேபியோட. சீட்டெல்லாம் அந்த அளவுக்குலாம் அவங்க கிரிப் இருக்காது இனிமேல். எல்லாம் பகிர்ந்து தான் நிக்கணும். என்னன்னா, இந்த கூட்டணி மக்களுக்கு விரோதமா இருக்கு. ஒண்ணும் பிரயோஜனம் இல்லாத கூட்டணி. ஏன்னா, இதில வந்து இந்த கூட்டணி வந்து இருந்தாக்க இவங்களுக்கு வந்து இத்தனை அதிருப்தி இருக்கிறது அறுவடை பண்ண முடியாம போயிடும். எதிர்க்கட்சிலாம் சிதறி இருந்தா. இப்போ ஒருவேளை சீமான் இருந்தா அவருக்கும் சில சீட்டுகள் கிடைக்கும். ஆ பிஜேபி மாரி வந்தா. அது எந்த அளவுக்கு ஆகுன்றது தெரியல சொல்றாங்க. பட் எதா இருந்தாலும் பிரதமர்ட்ட பேசினா தான் தெரியும். என்னன்னா, இந்த கூட்டணிய இப்போதைக்கு வீழ்த்தணும்னா, அப்படி பண்ணா தான் சரியாகும். அன்னைக்கெல்லாம் டெபாசிட்டே போச்சு விஜயகாந்தோட ஏடிஎம்கே சேர்ந்து இருக்கும்போது. ஒண்ணுமே இல்லாம சுத்த வாஷ் அவுட் டிஎம்கே. அப்போ இதுக்கு அத்தாரமா எம்பி எலக்ஷன்ல பார்க்கலாமே! ஒருவேள அதுதான் ஏடிஎம்கே ஏற்கனவே கூப்பிட்டுருந்த மாரி, பழனிசாமி இல்லாம ரெட்டை இலை சீஸ் ஆச்சுன்னா 1000 கேஸ் போட்டு, அவன் சசிகலா அண்ட் கோ, தினகரன் தான் முதல் ஏடிஎம்கே அப்படின்ட்டு 2 பேரும் சின்னம் இல்லாம பொதுவா நிக்க வச்சு, என்ன வேணா பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜி. அப்போ அதில சீமான கொண்டு வந்து உள்ள. ஏன்னா 10% இருந்தா அப்படிலாம் கொண்டு வந்து ஓரளவு பண்ணா, அதிருப்தி வாக்குல வரும்போது ஓரளவு கெயின் பண்ணலாம். சீமான் தனியா நின்னாருன்னா, எடப்பாடி 15% போச்சுன்னா, திருப்பி இவனே தான் வருவான். திமுக அது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. அது எந்த அளவுக்கு இனி எல்லாமே டெப்த்து போயிருக்கும் சென்ட்ரல்ல. நீ அடுத்தடுத்து மோடி வந்து அவங்க அதுக்கப்புறம் இவங்க போய் பேசும்போது, நம்மள கலந்துச்சும்போது அடுத்த கூட்டணி அப்படின்றது ஜனவரில தெரிய வரும். ஏன்னா இங்க வந்து அதுக்குள்ள இன்னொரு மந்திரி பூரா வருஷ கட்டிக்கு உள்ள போவாங்க. அதுலேருந்து கிலி ஏற்படும். அதனால காங்கிரஸ் அடுத்த கட்டம் எப்படி நகருதுன்னு பார்ப்போம். ஒருவேளை காங்கிரஸ் இவங்க கட்டுறதுக்கு முன்னாடி காங்கிரஸே கண்டுக்கிறாங்களான்றது தெரியல. ஏன்னா பாமக உள்ள கொண்டு வந்தா ஒரு வடக்கு ஒரு சில இடத்துல மட்டும் தான் இருக்கு. அதே வந்து காங்கிரஸு உள்ள திருமாவளவன் பறந்து இருக்கு தமிழ்நாடு முழுக்க.
அது எப்படி டிசிஷன் ஆகுதுன்னு தெரில. எது வேணால் அரசியலில் மாறலாம். பொறுத்து பார்ப்போம். நன்றி.